முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகமலர்ந்து சந்தோஷப்படும் அளவுக்கு நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நம்புனா மட்டும் நீ கேளு. உன் கண்ணு முன்னால் நான் வந்து நிச்சயம் உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன். மன அமைதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிற உனக்கு இத்தனை நாளாக நிறைய கஷ்டமும் பிரச்சனைகளும் வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் இப்போது இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கேன். எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே அத்தனையும் போட்டு புதைச்சிக்கிட்டு நீ வெளியே சிரித்து சிரித்து எல்லார்கிட்டையும் பேசுகிற. ஆனால் எவ்வளவு சிரித்தாலும் மனசுக்குள்ளே இருக்க வருத்தமும் வலியும் போகவில்லை அல்லவா? நீ சும்மா இருந்தாலும் உன் மனசு சும்மா இருக்க மாட்டேங்குது. எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கடந்த கால நிகழ்வுகளையும் யோசித்து யோசித்து உன் மனசையே ஒரு பாரமான சுமையாக மாற்றி வச்சிருக்கு. இனிமேலாவது உன்னை புரிஞ்சுக்கோ. உன் கஷ்டமும் உன் பிரச்சனையும் உன் வேதனையும் நீ தான் தாங்கிக்கணும். அதே நேரத்தில் அதை சமாளித்து வெளி வந்துடணும் என் செல்லமே. உனக்கு ஒரு அவசரம்னா ஓடி வந்து நிற்கவும் உதவும் இங்கே ஒருத்தர் வரமாட்டாங்கன்றது ரெண்டாவது விஷயம். அதுக்காக நீ அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீன்னா உன் உடம்பு மனசு ரெண்டும் பலவீனமாயிடும். நடந்த விஷயங்களையெல்லாம் கடந்து வந்துடு. அதை எப்படி சரி செஞ்சு கொடுக்கணும், உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரணும்னு இந்த அப்பன் முருகன் எனக்கு தெரியும். இறை பக்தி கொண்டு நீ வாழும்போது, இறை ஆளுமை உன் வாழ்க்கையில் இருக்கும்போது அனைத்தையும் ஆண்டு நீ ஜெயிச்சு நிற்பாய். உன் மனசில் இருக்க குழப்பங்களை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன். வாழ்க்கை உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு தெரியலை, என்ன செய்ய போகிறோன்னு தெரியலன்னு தானே மனசுக்குள்ளே யோசிக்கிற. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் அள்ளி கொடுக்குறேன். வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு கிடைக்கிறது இன்னொரு நாளைக்கு தொலைஞ்சு போகலாம். உனக்கு பிடிச்சதையே கூட நீ வேணாம்னு வெறுத்து போகலாம். ஏன்னா இந்த வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அதான். உனக்கு எதை பிடிக்கும் வேணும் வேணும்னு கேட்பியோ, அது கிடைச்சதுக்கு அப்புறம் அதை வேணாம்னு உன் மனசு வெறுக்க தொடங்கும். எதை வேணாம் வேணான்னு சொன்னியோ அது கிடைச்சிருக்கலாமே, அதை வச்சு நல்லா வாழ்ந்திருக்கலாமேன்னு உன் மனசு யோசிப்பது தான் வாழ்க்கையின் ரகசியமே இருக்குது என் செல்லமே. எது எப்படி இருந்தாலும் சரி, உன் உடம்பை நீ கெடுத்துக்க வேண்டாம். உடம்புக்கு தான் முன்னுரிமையும் முக்கியத்துவமும் கொடுத்து ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சுக்கணும். ஏன்னா அசைகிற சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ, வீடு காசு பணம் பங்களா காரு எதுவாக இருந்தாலும் உன் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தானே அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். அதனால் முதல்ல உன் உடம்பை நல்லா பார்த்துக்கோ. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்காக ஐயோ பாவம் நீ விட்டு கொடுத்தா கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நீ விட்டு கொடுக்குற பாவம் நினைக்கிற நீங்கள் யாருக்கும் புரியாது. பரவாயில்ல, நீ ஏமாளியாக இருக்க, விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க, எந்த அளவுக்கு அவங்களால உன்னை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி காரியத்தை சாதிச்சுக்கலான்டா இந்த உலகம் நினைக்கும். என்னவோ விட்டு கொடுத்து போகிறது உன் தலையில் உனக்காக மட்டுமே எழுதி வச்சிருக்கிறது போலவும் அதுதான் உன் கடமைங்கிற மாதிரியும் இந்த உலகம் உரிமையாக உன்னை விட்டு கொடுக்க சொல்லும் என் செல்லமே. அதனால் விட்டு கொடுத்து போகிறதும் இறங்கி போகிறதுலையும் கூட ஒரு அளவாக இருக்கும்படி பார்த்துக்கோ. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ ஏங்கி எதிர்பார்த்து கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். இந்த உலகம் உன்னை நம்புதோ இல்லையோ, உன் திறமை மீதும் உன் உழைப்பின் மீதும் நீ வைக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக உன்னை அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லும். நீ மனசுடைஞ்சு போயிறதுக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் நீ உயர்ந்து வருவதற்கு ஒரே வழி தன்னம்பிக்கை தான். எல்லாமே என்னால் முடியுன்ற தன்னம்பிக்கையோட தைரியத்தோட இரு. முடியும்னு நினச்சினா முடியாத காரியம் இங்கே எதுவுமே கிடையாது. உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருந்து உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன். உன்னுடைய திறமைக்கும் தைரியத்துக்கும் நான் மிகப்பெரிய அளவில் வெற்றியை உனக்கானதாக உன் கைகளில் கொடுக்குறேன். உன் திறமையை நீ சந்தேகப்பட வேண்டாம். உனக்கான சரியான வெற்றி மேடையை தேடு. எதை செஞ்சால் நம்மளால் எப்படி முன்னுக்கு வர முடியும்னு யோசிச்சு அதற்கான முயற்சிகளை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. வார்த்தைகள் எல்லாமே உனக்கு வழியை கொடுக்கும்போது, அடுத்தவங்க பேசி பேசி உன் மனசை கஷ்டப்படுத்தும் போது அதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் நான் உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவேன்னு செல்லவே. இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள்லாம்
நம்ம என்ன வேணால் தப்பு செய்யலாம், அடுத்தவங்களை ஏமாற்றலாம், துரோகம் செய்யலாம், பாவம் செய்யலாம், எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் கர்மாக்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி செய்கிறதுனால கர்மாக்கள் கரையாது என் செல்லமே. கர்மாங்கிறது நல்லது கெட்டது ரெண்டும் கலந்த கலவை. பாவம் புண்ணியம் என நீ செஞ்சது எல்லாமே உனக்கே திரும்ப வர்றதுக்கு பேர் தான் கர்மா. கர்மாவுக்கு கண்கள் கிடையாது, ஆனால் அதுக்கு முகவரி நல்லா தெரியும். யார் நல்லது செஞ்சாலும் அவங்க வீட்டுக்கு சரியாக தேடி போய் நன்மைகளை கொடுக்கும், யார் கெட்டது செஞ்சாலும் அவங்க வீட்டுக்கு தேடி போய் அதுக்கான தண்டனையை கொடுக்கும். உன் வாழ்க்கையில் உன்னுடைய ரகசியம் கதைகள் எதுவாக இருந்தாலும் அதை யார்கிட்டையும் போய் சொல்லாத. உன்னுடைய ரகசியம் எப்போ உன்னை விட்டு வெளியே போகுதோ அப்போதே அது உனக்கு யமனாக, உன்னுடைய பலவீனமாக, உன் வாழ்க்கையின் தோல்வியாக உன்னை அழிக்கக்கூடிய விஷயமாக மாறிடும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீயே காப்பாற்ற முடியாத ஒரு ரகசியத்தை மற்றவங்க வெளியே சொல்லாமல் இருப்பாங்கன்னு எப்படி எதிர்பார்க்கிற? எப்போதும் எந்த விஷயத்தையுமே அளவோடு அடுத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா போதும். நீ செய்கிற அன்னதானமும் தர்மமும் உன் வாழ்க்கையை உயர்த்தும் விஷயமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ வேலையில் மூழ்கி இருக்கும்போது, ஏதாவது ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு உன்னை பிஸியாக வச்சுக்கும்போது தேவையில்லாத எண்ணங்கள் உன் மனசில் வர முடியாது. நீயும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காம, தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய வேலைகளை செய்ய பழகு. சும்மா உட்காந்து தொலைக்காட்சி தொலைபேசின்னு பார்த்துக்கிட்டு பொழுத போக்கிக்கிட்டு இருக்காம உழைப்பின் சுவையில் மூழ்கி உன்னுடைய இலக்குகளை நோக்கி ஓடி உனக்கான வெற்றிகளை பெற தயாராகு. தேவையில்லாத சிந்தனைகளை தொடச்சி தூக்கி போட்டுட்டு எப்போதுமே உன்னை செதுக்கி கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கைக்கு விதிவிலக்காக நான் இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். உன் தலைவிதியை மாற்றி எழுதி உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுக்குறேன். நேரம் சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் பொய், அவங்கவுங்க சரியில்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்கவுங்க செய்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஏற்றாற் போல தானே வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. உன் வாழ்க்கையிலையும் இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டமும் உன் தலைவிதிப்படி வரல, நீ செஞ்ச கர்மாக்களின்படி தான் உனக்கு தண்டனையை கொடுத்துச்சு. ஆனால் இப்போது வெற்றி உனக்கு வெகு தூரத்தில் இல்லை. தோல்வியை உன் பக்கத்தில் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஒரு விஷயத்தை எல்லாரும் சொல்கிறாங்க செய்கிறாங்கன்றதுக்காக நீயும் அதை கண்மூடித்தனமாக செய்ய வேண்டியதில்லை. எதுவாக இருந்தாலும் ஏன் எதுக்கு எப்படி நீ யோசித்து செய்ய பழகு. உனக்கான பாதையை நீயே தெளிவுபடுத்து. நீ செய்யும் காரியங்களில் எல்லாம் நானே உனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குறேன். நேரம் காலம் பார்க்காம ஒவ்வொரு விஷயத்தையும் முழு கவனத்தோடும் திட்டமிடலோடும் நீ செய்யும் போது எல்லா காரியங்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். நீ செய்யும் செயல்களெல்லாம் நானும் உனக்கு துணையாக இருந்து நல்ல நேரத்தை உருவாக்குவேன் என் செல்லமே. எதுவுமே இல்லாதவங்களுக்கும், அதாவது கை காலு நீ உடம்புல ஏதாவது குறை இருக்கிறவங்களுக்கும் கூட பிரகாசமான எதிர்காலம் இருக்க தான் செய்து. வாழ்க்கைங்கிறது கையில் வரையக்கூடிய ரேகைகளில் இல்லை, உன் அறிவாலும் உன்னுடைய உழைப்பாலும் உன்னுடைய முயற்சியாலும் நீ செய்கிற வேலைகளில் தான் இருக்குது. நல்ல நம்பிக்கையோட நல்ல செயல்களை நீ செஞ்சினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் மனசில் இருக்க பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் ஜெயிப்பேன், முன்னுக்கு வருவேன்ற நம்பிக்கையோட முயற்சி செய். எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன். விதியவே நொந்துக்கிட்டு என் தலைவிதி இப்படி தான் உட்கார்ந்துருக்கவனால ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. உன் கனவு நிஜமாகணும் நனவாகணும்னா உன்னுடைய உழைப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் வெற்றியை கொடுப்பேன். உன் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும்போது, உன் உழைப்பை நீ தீவிரமாக செய்யும்போது கண்டிப்பாக உனக்கான புது பாதையை நானே உருவாக்கி கொடுப்பேன். காலம் இங்கே யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. அதே போல் நல்ல நேரமும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காது. நீ தான் உன் வாழ்க்கையில் நல்ல நேரத்தை உருவாக்கி நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சினா அது உனக்கான நேரத்தை நல்ல நேரமாக உருவாக்கி கொடுக்கும் என் செல்லமே. நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் வெற்றியை கொடுக்க, உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். திட்டமிட்டு உழைப்பை நீ செய்யும் போது தொடர்ச்சியான உனது பயிற்சி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். எதையும் யோசித்து வருத்தப்படாமல் துணிச்சலாக உன் செயல்களை சிறப்பாக செய்ய ஆரம்பி. உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். உன் விடாமுயற்சிக்கும் பயிற்சிக்கும் சேர்த்து மிகப்பெரிய அளவில் நான் வெற்றியை உனக்கானதாக உன் கைகளில் கொடுத்துட்றேன். யார் என்ன சொன்னாலும்
ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்குற பழக்கத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. எந்த விதத்திலும் பிரச்சனைகள் உன்னை தோற்று போகவோ அல்லது துவளச் செய்யவோ நான் விடமாட்டேன். பிரச்சனைகளின் வேறு என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதை உனக்கான சவாலாக எதிர்கொள்ளும் தைரியத்தையும் அறிவையும் கொடுக்குறேன். வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை கஷ்டம் எல்லாத்தையும் நீ சரியாக சமாளிக்க பழகு. எந்த கேடும் கஷ்டமும் உன்னை அணுகாத அளவுக்கு இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். தோல்வி வரும்போது விதியை நொந்து கொள்வது பலவீனத்தின் அடையாளம். தோல்விக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சு உன் தவறை திருத்தி கொண்டு மறுபடியும் எழுந்து நிற்கிறது தானே ஒரு அறிவாளி புத்திசாலி மனிதனுக்கான அடையாளம். நீ அதை செய். நிச்சயமா உன் வாழ்க்கையில ஜெயிச்சு நீ உயர்ந்து நிற்பாய் என் செல்லமே.